போயிட்டு இருந்த என்கிட்ட வம்பு பண்ணா, அதனால திருகி விட்டேன். அட பாவி, பொய்யா சொன்னேன். வீட்டுக்கு வா, இன்னொரு கையை உடைச்சிடுறேன். ஏயா ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட போய் இப்பெல்லாம் பண்ணலாமாயா? தெரியாம செஞ்சுட்டேனே, இனிமே பண்ண மாட்டேனே. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் மன்னிக்காத. ஏயா ஒரு பொம்பளை கிட்ட குறி கேக்குறதுன்னா எப்படியா கேக்குறது? இப்படியா? யாத்தடி இந்த இடம் நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா. ஏண்டா வெள்ளையம்மா கிட்டயே உன் வேலையை காட்டியா நீ? என்னது இது? நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். அண்ணே, ஒரு நோயாளியை காப்பாத்துற டாக்டரோட கடமை. இந்த சுருக்கு பிடிச்சவனை காப்பாத்துறது உன்னோட கடமை. நீ ஒரு பொம்பளைக்காக கடமை தவறுன, நான் உசுரோட இருக்க மாட்டேன். சரியா இருக்கும். ஆமா வாண்ணே பாரு. சத்தியமா இனிமே எந்த பொண்ணையும் போய் டச் பண்ண மாட்டீங்களா? சத்தியமா பண்ண மாட்டேனே. அப்ப நான் சொல்ற மாதிரி சொல்லு. மருத மீனாட்சி மேல சத்தியமா? மருத மீனாட்சி மேல நான் எந்த பொண்ணுகிட்டே வாழாட்ட மாட்டேன். இனிமே எந்த பொண்ணுகிட்டே வாழாட்ட மாட்டேன். சத்தியம் தான் அடிச்சுக்க. இது சத்தியம். நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் அவனுக்கு சுளுக்கு எடுத்து விட போறியா? உங்க ரெண்டு பேருக்கும் இந்த வெள்ளையம்மா யாருன்னு காமிக்கிறையா? காமி யாரையா வீட்டுக்குள்ள மீச வச்ச ஆம்பளையா இருந்தா வெளியே வாங்கயா, வெளியே வாங்க. அண்ணா அப்ப நீதானே? இங்க பாரு வெள்ளையம்மா, ஆம்பளைங்க தனியா இருக்கிற வீட்டுல இந்த மாவு கரெக்டா பண்ண நல்லா எல்லாம் சொல்லிவிட்டாமா. உங்க ரெண்டு பேரையும் ஒரு வழி பண்ணாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். என்ன பண்ண போற? என்ன பண்ணிட முடியும்? இப்ப பாரு. ஓம் ரீம் க்ரீம் ஜிம் ஜம் சக்க சக்க ஓடி வா ஓடி வா ஓடி வா ஓடி வா ஜகம்மா. என்ன என்ன இழுச்சம்பளா? என்ன என்ன இப்ப நான் பயப்படுறேன் இப்ப? ஆமாமா. என்ன 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 பாத்தலாம் பாத்தலாம். என்னம்மா என்னடா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நீ இருந்து எல்லாம் பாத்துட்டு வர போற. ஜகமா வெள்ளையம்மா, இப்ப எதுவா இருந்தாலும் நாளை காலைல வந்து பேசிக்கலாமா? எனக்கு மந்திர மாயம்லாம் தெரியும். நான் எடுத்து விட்டேன்னு வச்சுக்க, அக்கம் பக்கம் போறோம் தப்பா போயிடுறேன். அதனால நீ இப்ப போயிரு, அவ்வளவுதான். நீ போறியா இல்ல நாங்க ரெண்டு பேரும் போவோம்? ஜகம்மா உங்களை போக விட மாட்டா. ஓம் கரகாளி ஆம் கரகாளி காத்தேரி ஓட்டேரி பிடாரி அம்மா தாயே. ஓம் ரீம் க்ரீம் ஜிம் 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 ஜிம். கடக்கல பாக்காத ஆத்தா டென்ஷன் ஆயிரும். பாக்கடா அப்ப ஓகே. விடியறதுக்குள்ள அந்த பழம் கருகும், உங்க கை கால்லாம் வெட்டி வெட்டி இழுக்கும். அதை தொட்டிங்கன்னா உங்க மூக்குலையும் வாயிலையும் ரத்தம் கக்குவீங்க. எனக்கு தெரியுதுன்னு. ஆனா என் உசிரி எனக்கு ரொம்ப முக்கியம்னு. இது வரைக்கும் நல்ல உள்ளது எதையுமே அனுபவிக்கல. எதா இருந்தாலும் பேசி ஒரு முடிவுக்கு வரும்னு. இப்ப தெரியுதா? இந்த மாதிரி விஷயத்துல நான் பயப்பட மாட்டேன். கரெக்ட். உள்ள எடுத்து வா, ஜூஸ் போட்டு சாப்பிடலாம். ஏன் நீ எடுத்துட்டு போறது? நடு வாசல்ல வச்சுட்டு போயிட்டாங்களா? என்ன இந்த வெள்ளையம்மா இருக்காளே, அவளுக்கு குறி சொல்றது சைடு பிசினஸ் தான். ஆனா மந்திரமாயம் பண்றதுதான் மெயின். என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணவனுக்கு போய் நம்ம சுருக்கிறது விடலாமாடா? விடலாமா? எவோ சொன்னல வேண்டான்னு தொழில் தர்மம் அந்த தர்மம் சொன்னீங்கல்ல. இப்ப அவன் சுருக்கிறதும் போயிட்டான். இப்ப அவன் எலுமிச்சம்பழம் எடுப்பானா? சொல்லுடா. இன்னும் எவன் பேச்சையும் கேட்க கூடாது. ஆமா ஆமா, இங்கே அப்படித்தான். நம்ம சுய புத்தியோட போயிட வேண்டியதுதான். அண்ணே, ஆஹா, 3ஆம் ஜாமத்துல எந்திரிச்சு முழு மூச்சா தண்டால் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரே அண்ணிதான். உடல் பயிற்சி ரொம்ப அவசியம்டா. கேள்விப்பட்டிருக்கேன். 4-5 வருஷமா நானும் உன் கூடயே தான் இருக்கேன். நீ ஒரு நாள் கூட தண்டால் எடுத்து நான் பார்த்ததே இல்லையே. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசுன. ஓகே. இல்லையே, ஏதோ சைடுல கருகின மாதிரி இருக்கு. நீ எதுக்குடா வந்த? அண்ணே, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏதோ ஒண்ணு நடக்க போகுது.
எது நடந்தாலும் 2 பேருக்கும் சேர்ந்தே நடக்கட்டுமே. குப்பு அப்பு கருகவே இல்லடா. கருகலையா? பாரு எங்க இவர் பாப்போம். சொல்லுடா. கறி இருக்குன்றல. வா வா ஒழுங்கா பாரு. ஒழுங்கா பாரு. ஐயோ என் பக்கம் கருகருன்னு கறி இருக்கே. நல்லா உத்து பாரு. எங்க உத்து பாக்குறது? அண்ணே எலுமிச்சம்பழம் பேசுதுண்ணே. பழம் எந்த காலத்துல பேச்சு? அம்மா அம்மா பேசுறது இந்த வெள்ளையம்மாயா? நீயா நீயா நீயா? நான்தா. எப்படி ரொம்ப அழட்டிக்காத. எலுமிச்சம்பழம் கருகுனா கையால இழுத்துக்கும்னா அதானே. எப்படி இருக்கு பாத்தியா? இங்கேயும் பாரு. அங்கங்க அப்படியே இருக்கு. என்ன எலிப்பு? ஊர்பட்ட தீக்குச்சி எப்படி கொளுத்துனீங்கன்னா பழம் கருகாம வேற என்ன செய்யும்? உங்க கை கால் இழுத்துக்கணுங்கிறதுக்காக நான் அப்படி பண்ணல. விடிய தூங்க விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். இப்ப தெரிஞ்சுதா இந்த வெள்ளையம்மா யாருன்னு? 1 second please. ஓகே. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுடு அம்மா. இந்த விளையாட்டுல வேண்டாம் விளையம்மா. காலங்கத்தான் ஏதாவது ஏடாடம் போயிடாமா. அந்த மாதிரி ஏதாவது ஆகும் தான் நானும் காத்துட்டு இருக்கேன். ஒண்ணுமே ஆக மாட்டேங்குதே. சரியான மக்கள். கையில அந்த எலுமிச்சம்பழம் வந்தது. அது எப்படி? இதுக்கு தான் அப்படி கூப்பிட்டியாக்கும். என்ன ஒரு பொண்ணு நம்ம ராத்திரி பூரா தூங்கலாம் பண்ணிட்டால. அவங்க ஏதாவது பண்ணணுமே. நீ பண்ணணும்னு நினைக்கிற, நான் பண்ணிட்டேன். என்னடா இது? வெள்ளையம்மா டிவி சுட்டியோட பிரேக் கம்பி. அட பாவி, ஒரு பொண்ணோட வாழ்க்கையோட விளையாடிட்டியே. என்ன நீ அதையும் சொல்ற இதையும் சொல்ற, உன்னை நம்பவே முடியலப்பா. டேய் ஓகே. பாத்து வாமா. என்ன இல்லையம்மா, போகும்போது கட்டி வச்ச மல்லிகை மொட்டு மாதிரி போன, இப்ப இப்படி உருந்து போய் வந்து நிக்கிற. ஐயோ, எந்த பாவை பையன் பிரேக் வயர புடுங்கறானோ அவன் கண்ண பாம்பு புடுங்க. ஐயோ, வண்டி மரத்துல மோதி விழுந்துட்டாப்பா. பாவம், எலுமிச்சம்பழம் ரிவர்ஸ்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போட்டுருக்கு. ஓகே. என் நிலைமையை பாத்தீங்களா? தெருவுல போறது வருதுங்களா என்ன கேலி பண்ணுது. சரி, இடத்த காட்டுமா, எங்க அடிபட்டுச்சுன்னு சொல்லு, நான் பாக்குறேன். நான் சொல்ல மாட்டேன், நீயே பாத்துக்கோ. நீ சொல்லாம எங்க போய் கை வைக்கிறதுனா? எங்கயா? இல்ல. இங்க? இங்கயா? இல்ல. நீ சொல்லாத, அப்படியே ஹாஸ்பிடல் அள்ளிட்டு போங்க. ஒண்ணும் பண்ணாது. ஏண்டி கழுத்தை காட்டாம தாலி எப்படி கட்டுறது? உடம்ப காட்டாம வைத்தியம் எப்படி பாக்குறது? ஏன் காட்டாம பார்க்க முடியும்? சரி சொல்ற. கொன்னுடுவேன் படவரத்து. ஏண்டா அழுவ? அழுகல்லண்ணே, ஆனந்தக்கு நீர் விட்டுக்கிட்டு இருக்கு. எதுக்குடா? நீ சுளுக்கு எடுக்கிறத பார்த்துட்டு அதான் வருது. இது மாதிரி எவ்வளவோ சுளுக்கு நம்ம எடுத்திருக்கோம். ஆமா ஆமா. வா போலாம். வெள்ளையம்மா, வெள்ளையம்மா, அவங்க எல்லாம் போயாச்சு. நீ என்ன கனவா கண்டுகிட்டு இருக்க? வா போலாம். என்கிட்ட பேச வந்தியா? ஆமா. என்ன பேச போற? நீ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் எங்க உதவி பண்ண? உன் இடுப்பு தான் உடைச்சு விட்டேன். நீ இடுப்ப உடைச்சதுனால தானே அவர் கைய மேல பட்டுது. ஓ, கதை அப்படி போதா? இதேதான் இப்போ ஒருத்தர் சொல்லிட்டு போறா. என்னடா இது, நான் கெடுதல் பண்றது கூட நல்லதா முடியுது.
ஆண்டர் போது மேற்கொண்டு விஷயத்தை சொல்லுவோம் இல்லையாமா? என் மனசெல்லாம் அவர் நிறைஞ்சிருக்காரு. ஆனா அவர் மனசுல நான் இருக்கேனா இல்லையான்னு தெரியல. ஊருக்கெல்லாம் குறி பார்த்து என்ன பிரயோஜனம்? அவரை குறி வச்சு பிடிக்கவே முடியல. சரி, அவர் கைய பார்த்து மனசு தெரிஞ்சுக்கலாம்னா கைய என்கிட்ட காட்ட மாட்டேங்கிறாரு. நீ கவலைப்படாத இல்லையாமா? அந்த முருகன் இருக்கானே, முருகன். எந்த முருகன்? அவன் தான் அந்த வெற்றி வடிவேலன். அவன் குறைச்சி வள்ளிய பிக்கப் பண்றதுக்காக வேடன் வேடன் விருத்தன் எல்லா வேஷமும் போட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தான். வேலையாகல. கடைசியில என்ன ஆச்சு? அவங்க அண்ணன் பிள்ளையாரு அவன் பொசிஷனை விட்டு இறங்கி வந்து அந்த மேட்டர் ஓகே பண்ணி விட்டான். அந்த முருகனுக்கு பிள்ளையாருன்னா வெள்ளையம்மாளுக்கு இந்த குப்ஸ் நான் கரெக்ட் பண்ணி விடுறேன். கப்ஸ் பிடிச்சு போயிட்டது. அதுக்கு மேல கொஞ்சம் காலை கொடுத்தா பாட்டி 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 நான் இல்ல உன் பேர. அட நீ எதுக்குடா குறுக்கால வந்த? இவன் தானே என் பேர. ஏன் பாட்டி உன் பேர மேல அவ்வளவு பாசமா உனக்கு? ரொம்ப நாளைக்கு ஏக்கமா? இல்ல 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 பேரனை புரிஞ்ச ஏக்கமா? நானும் என்ன ஏன்னா இப்படி பாட்டுக்கு சொல்லவே இல்ல. ஆமா, இதெல்லாம் சொல்லிட்டே தெரியவாங்க. இந்த கிழவியோட இம்சை தாங்காம தானே திருவிழாவுக்கு கூட்டிட்டு போய் தொலைச்சிட்டு வந்தேன். இப்ப இங்க வந்து உயிரை வாங்கலாம். என்ன கட்டிய மண்டே பேராண்டி கருவாப்பா இல்ல கலரை பத்தி பேச டென்ஷன் ஆகுமா? எனக்கு உன்னை விட்டு வேற யாருடா இருக்காங்க? ராசா, நீ அது சொல்லப்படாதா? ஏன் பாட்டி உனக்கு என்ன வேலை தெரியும்? அப்படி கேளு என் ராசா. நல்ல கெளுத்தி மீன் குழம்பு வச்சு வெறா மீனை வறுத்து வாய்க்கு ருசியா வக்கனையா சோறு போடுவேன். பாட்டி நீ மீன் குழம்பு டேய் பாட்டியை வீட்டுக்கு கூட்டு போடா. நான் மீனோட வரேன். ஓகே 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 ஓகே. பாட்டி சோத்த போட வச்சு நீ வாடல போயிட்டா மீன் குழம்பு வந்து மூக்க தொலைக்குது. சீக்கிரம் வாப்பா. அட ஏன்டா போய் இப்படி பறக்குறீங்க? இதோ ஆடிச்சு வந்துகிட்டே இருக்கேன். அப்பா வந்துருச்சுடா. அண்ணா எதுக்கு எல்லா சாமியும் சேர்த்து ஒரே கும்பிடா கும்பிட்டுக்க? எதுக்குடா? இல்ல கிளவி கையில் எடுக்கிறதுல உப்பு புளி உரப்பு எல்லாத்தையும் மொத்தமா போட்டு சோரியா முடிச்சிட போகுது. கையங்காலம் கின்னு இருக்கு, அதுக்கு ஏன் அணுங்க போகுது? எப்படியோ உங்க அண்ணுக்கு நல்லா தெரிஞ்சா செத்தான். ஊத்து கிளவி. ஓகே 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 ஊத்து. எவ்வளவோ மீன் குழம்பு சாப்பிட்டு இருக்கேன். சூப்பர். சாப்பிட்டவே இல்லை இந்த மாதிரி. இந்த குழம்பு வச்ச கைக்கு தங்க காப்பு போடணும். ஆமா போடுற கீட்டு போறீங்க. ஏ கிளவி, யார பார்த்து என்ன வார்த்தை சொல்றீங்க? ஆட சும்மாறா. ஆம்பளைங்களை பத்தி தெரியாதா? ருசி இருக்கிற வரைக்கும் பாராட்டுவீங்க. ருசி கெட்டு போச்சுன்னா போடி வக்கத்தை சிரிக்கின்னு விரட்டுவீங்க. எங்களுக்கு தெரியாதாக்கும். என்ன இந்த கிளவி என்ன வார்த்தை சொல்றாங்க கால வரலையா? குழம்பு சூப்பரா. இந்த ஐர மீனை அப்படி உசுரோட அப்படி அடிச்சிரு கிளவி. சாப்பிடு. சூப்பர். சாப்பிடு. உசுரோட பிடிச்சி அடிச்சுக்காங்களா? ஏ கிளவி நல்லா கேட்டுக்க. கொடுத்த வாக்குறுதி தவற மாட்டாரு எங்க அண்ணன். பில்லுக்கு அர்ஜுனு சொல்லுக்கு எங்க அண்ணன். மண்ணை குறைச்சி சோத்துல அப்புறம் மாதிரி சோத்த குறைச்சி அப்புறம் பாக்குறியா? சோத்துக்காக லோ 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 அலையிற பார்ட்டி நினைக்கிறேன் இல்ல? கேவல கால தங்க காப்பு போட மாட்டாரா அவரு? பாக்குறியா பாக்குறியாங்க? என்னடாச்சுங்க? என்ன ஆச்சா? கிளவி என்ன வார்த்தை சொல்ல பாத்தியானே? என்ன? தங்க காப்பு போட உனக்கு வாக்கு இல்லையா? இப்ப நான் சொன்னேன். நம்ம யாரு? நம்ம கௌரவம் என்ன? வெறும் வச்சுக்கிட்டானே? சும்மா சொல்லிட்டு போவாங்க நாங்க. அதானே என்ன என்ன அப்பா சொல்ல வேண்டியது என்ன போட்டு அடிக்கிற நீ? பாரு என்ன என்ன பாரு. அப்படி நீங்க நீ முதல்ல சொல்லிருந்தா காப்பு கொடுத்து போட்டுட்டு அப்புறம் சாப்பிட்டு இருப்பேன். இப்ப என்ன பண்ற? ஓ ரோசம் என்ன தெரியும்? ஓ ரோசம் என்ன தெரியும்? ஓ ரோசம் ஓ ரோசம் யார் நினைச்சிட்டா கிழவி? நம்ம எல்லாம் சொன்னதுதான். இப்ப காட்டுறேன். இது எனக்கு வரப்போற பொஞ்சாதிக்காக நான் ஆசையா பண்ணி வச்சிருந்த காப்பு. என்ன பாட்டு? ஒண்ணு இல்ல ராசா.
காப்பு போட்ட கைக்கு சொடுக்கு எடுத்து விடலாம்னு ஆசையா இருந்தது அதே. நாங்களும் எடுத்துக்கிறோம் விடுங்க. அப்ப நான் அழுதுருவேன். எடுத்துக்க. 5 வரக்குள்ள தானே எடுப்ப, எடுத்துட்டு போ. ஏராசா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு இருக்கேன். கேளு. கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? நினைச்சுக்கல. கல்யாணம் பண்ற வயசுல இப்படி தனியா படுத்துட்டு இருக்கியே, மனசுக்குள்ள எவ்வளையாவது நினைச்சு வச்சிருக்கியா? இல்ல. சரி, அதை விடு. கல்யாணம் பண்ணுங்கிற ஆசையாவது இருக்கா? அது இல்லாம இருக்குமா? பொண்ணு உள்ளூரா? நம்ம ரேஞ்சுக்கு உள்ளூர் ஆளே கிடையாது. உலக அளவுல ஒரு சுஸ்மிதா சென், ஒரு ஐஸ்வர்யா ராய், ஒரு டெமி மூர், ஒரு மடானா, ஒரு சமந்தா பாக்ஸ். என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடா பேராண்டி, குளிச்சிட்டு இருக்கேன்டா. குளிச்சிட்டு வரேன். குளிச்சது போதும், உடம்பு தேஞ்சு போயிடுறேன். சீக்கிரமா வா. விட மாட்டாரு போல இருக்கே. ஐயோ, பிக்குமுடி எங்க போச்சு? தோப்ப முடியாது தெரியா? அது எங்கிட்ட இருக்கு. வெளியமா கழுவி வெளியே வா. ஐயோ, சும்மா மாட்டிக்கிட்டேன். சக்கரை கோட்டை கம்மாவில சாஞ்சி எடுக்கிற வெள்ளரிக்கா மாதிரி இருந்துகிட்டு என்கிட்ட நடிப்பு காட்டுறியா நீ? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த குப்ஸ் அவன் தான் எனக்கு மேக்கப் எல்லாம் போட்டு விட்டு இந்த மாதிரிலாம் நடின்னு சொன்னான். அவன் நடின்னு சொன்னா நீ நடிச்ச. இப்போ நான் அவனை போய் கடின்னு சொல்றேன். போய் கடிச்சிரு. கடிச்சிரு. புருஷனை தவிர வேற யாரையும் கடிக்க கூடாதுன்னு சாகும் போது எங்க அம்மா சொல்லிட்டு செத்தாங்க. அதனால